அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதகுலத்தினுடைய மிகப்பெரிய விரோதியாக அல்லாஹ் ஷைத்தானை படைத்திருக்கிறான். எந்த வகையிலாவது மனிதர்களை வழிகெடுத்து அவங்களை அழிவின் பால கொண்டு சென்று கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் செல்ல வேண்டும், அவங்கள உள்ள தள்ளணுங்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஷைத்தான் ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவன் அங்கிருந்து வரும்போதே அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் நீ போடா, வெளியே போடா, விரோதி ஆயிட்ட, விரட்டப்பட்டவன் ஆயிட்ட, சபிக்கப்பட்டவன் ஆயிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் அவனை வெளியேற்றுகின்ற போது இப்போ அல்லாஹ்ட்ட அவன் சொன்னான், நீ என்ன வெளியேற்றிட்ட, ஆனால் உன்னுடைய படைப்பான ஆதமினுடைய சந்ததிகளை வழிகெடுக்காமல் நான் விட மாட்டேன். அவன் போகிற பாதையெல்லாம் உட்காந்துக்குவேன், எங்கே போனாலும் சரி. முன்னால் போய் உட்காருவேன், பின்னால் போய் உட்காந்துக்குவேன், வலது புறத்தில் போவேன், இடது புறத்தில் போவேன். எப்படியாவது அவனை வழிகெடுத்து உனக்கு நன்றி செலுத்தாத மனிதனாக உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சபதம் விட்டு வந்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவங்களுக்கு முன்னால் போவேன், பின்னால் போவேன், வலது பக்கத்தில் போவேன், இடது பக்கத்தில் போவேன். இப்படியே போய் அவர்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். கடைசியில் உனக்கு அவர்கள் நன்றி செலுத்தவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களையும் வழிகெடுப்பதையே அவனுடைய வேலையாக வைத்திருக்கிறான் ஷைத்தான். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தப்பு செய்கிறவங்க தான். ஒன்று தப்பு செய்வோம், அல்லது குறைஞ்சபட்சம் மனசுக்குள்ளையாவது ஒரு தவறான சிந்தனை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மாமின் அஹதின் இல்லா வகத் அஹ்தா, ஆதமுடைய மக்கள்ல பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. அவ் ஹம்ம பி ஹதியத்தின், அல்லது குறைஞ்சபட்சம் அந்த தப்ப செய்யணும்னு மனசுல எண்ணாதவர்கள் யாரும் இல்லை அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லா யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர அவங்களுக்கு அந்த பாவம் செய்யற சிந்தனையே அல்லாஹ் தரல. யஹ்யா அப்படின்னு சொன்னாவே உயிருள்ளவர், உயிரோட்டமானவர் அப்படின்னு அர்த்தம். அவருடைய இதயம் எப்போதும் அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு உயிரோடு இருப்பதினால் எந்த விதமான தவறான சிந்தனைகளும் இல்லாத மனிதராக, ஏன்னா அவங்க வாப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் துவா செஞ்சாங்க. அல்லாஹ்விடத்தில் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, ஒரு அழகான சாலிஹான ஒரு குழந்தை எனக்கு வேணும், உன்னை வழிபடக்கூடிய குழந்தையாக அது இருக்கணும் அப்படின்லாம் துவா செஞ்சனால அந்த துவா எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தையை கொடுத்தான். இப்போ உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு விதத்திலே தவறு செய்பவர்களாகவோ அல்லது தவறு எண்ணுபவர்களாகவோ இருப்பாங்க. இதுக்கு காரணம் யாருன்னா ஷைத்தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் ஒரு வானவரையும் ஒரு ஷைத்தானையும் அவங்க கூடயே அல்லாஹ் படைக்கிறான். வானவர் நல்லது செய்யப்பா அப்படின்னு அந்த மலக்கு சொல்லுவார். ஷைத்தானோட வேலை என்ன, நீ தீமையை செய்ய அப்படின்னு சொல்லி தீமையை மனிதனுக்கு ஊட்டி கொண்டே இருப்பான். எல்லா மனிதர்களுக்கும் இது உண்டு என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வருது, மாமின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனஹு மினல் ஜின். உலகத்துல
அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் கூட்டாளியாக நியமித்திருக்கிறான் அப்படிம்பாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை சொல்றாங்க. அப்போ அங்க இருந்தவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நீங்களும் மனிதர்கள் தானே, உங்களுக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் படைத்தானான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, என்னுடனும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனா அவனுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிட்டான், அவன் எனக்கு நல்லதை தவிர வேற எதுவுமே எனக்கு அவன் தூண்ட முடியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதருக்கு உள்ளேயும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அந்த ஷைத்தான் எல்லா விதமான பாவ செயல்களையும் செய்வதற்கு மனிதனை தூண்டிக்கொண்டே இருப்பான், வழிகெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு ஷைத்தான் நமக்குள்ள ஊறி போய் இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குகின்ற போது சொல்லுகிறார்கள், மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் மனிதன் ஓடுகிறான், ஷைத்தான் ஓடுகிறான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், மனித உடம்புல எந்த இடத்துலையும் ரத்தம் இல்லாம இல்லை, எல்லா உறுப்புகளிலேயும் ரத்தத்தை அதை ஓட செய்வதாகவோ அல்லது ஒரு துளியாவது அல்லாஹ் அந்த இடத்திலே ரத்தத்தை வைத்திருக்கிறான். அப்போ உடல்ல எங்க எல்லாம் ரத்தம் இருக்கிறதோ, ரத்தம் ஓடுகிறதோ, அதுக்குள்ளேயெல்லாம் ஷைத்தான் கலந்திருக்கிறான், மனிதனை வழிகெடுப்பதற்காக அவன் இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஷைத்தான் அவன் வேலையை எப்போ ஆரம்பிக்கிறாங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தை அழுகலைன்னா நாம் எல்லாம் பயந்து போயிடுவோம். ஆனால் அந்த குழந்தை ஏன் அழுகிறது என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுகிறான், அந்த அவன் தீண்டுவதால் தான் அந்த குழந்தை அழுகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கிள்ளி வைக்கிறான், குழந்தையை கிள்ளி வச்சா அலத்தானங்க செய்யும். அப்ப ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது மனிதன் பிறக்கின்ற போதே வருகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. ஆனா இந்த தீண்டுதல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடையாது. அவர்களை மட்டும்தான் உலகத்தில் அவன் தீண்டவில்லை. ஏன்னா அவங்க தாயார் செஞ்ச துவா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கின்ற போதே அந்த குழந்தைக்காக செய்த துவாக்களில் ஒன்று, இந்த பிள்ளைய எந்த விதத்திலும் ஷைத்தான் தீண்டக்கூடாது, இந்த பிள்ளையை மட்டும் இல்ல, இந்த பிள்ளையிலிருந்து உருவாகின்ற சந்ததி யாரையுமே என்ன செய்யக்கூடாது, ஷைத்தான் தீண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏத்துக்கிட்டான். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் உண்டு, அதையெல்லாம் வெற்றி கொண்டாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். நம்ம எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாடுலேஷன்ல இருக்கிறோமோ, ஒவ்வொரு குணத்துல இருக்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி அவனும் ஒவ்வொரு மாடல்ல நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு வச்சிருக்கிறான். ஹதீஸுகளில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகின்ற அந்த செய்திகளில் சொல்லுவாங்க, ஒரு தடவை ஷைத்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறான். அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அவங்கள்ட்ட அந்த ஷைத்தான்கிட்ட நிறைய கொக்கி வச்சிருக்கிறான், மனுஷனுக்கு மாற்ற மாதிரி கொக்கிகள் நிறைய வச்சிருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அந்த கொக்கியை பார்த்துட்டு கேட்டாங்க, இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு. இந்த கொக்கிகள் தான் மனோ இச்சைகள், ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பதற்காக நான் வைத்திருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறேன் அப்படின்னா. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எனக்கு ஏதாவது வச்சிருக்கிறியா அப்படின்னு.
அவன் சொன்னா, உங்கள்கிட்ட பல விதத்தில் நான் வந்து முயற்சி செஞ்ச பார்த்தேன், முடியல, ஆனால் ஒரே ஒரு கொக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு வந்து நீங்கள் வயிறார சாப்பிட்றீங்களோ, வயிறாரன்னா வயிறு புடைக்க நல்லா சாப்பிட்றீங்களோ, அந்த அன்னைக்கு உங்களை தொழுகையிலிருந்தும் திக்ரிலிருந்தும் அந்த கவனத்தை கொஞ்சம் திருப்புவேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சிச்சு. தொழுக விடாம தடுக்கல, திக்ரு செய்ய விடாம தடுக்கல, அதிகமாக செய்ய விடாமல் தடுப்பதற்கு, கவனத்தை திசை திருப்புவதற்கு உங்களுக்கான கொக்கியாக நான் இதை வைத்திருக்கிறேன் அப்படின்னா இப்லீஸ். இப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கேட்டாங்க, இது இல்லாமல் வேற ஏதாவது வச்சிருக்கியா? இல்லை, இது மட்டும்தான் உங்களுக்காக, உங்களினுடைய கொக்கிங்கிறது ஒன்று தான் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா. இப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் நான் என் வாழ்நாளில் வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சாங்க. ரகசியம் வெளிப்பட்டு போனதுனால அவன் என்ன சொன்னான், இனிமேல் அல்லாஹ் மீது சத்தியமா யார்கிட்டையும் இந்த மாதிரி ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன்ட்டான் அவன். இப்போ ஒவ்வொரு மனிதர்களையும் வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் என்பவன் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை, ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை வைத்திருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு அதிகமாக கோபம் வருதுன்னா அவனுக்கு மேலும் மேலும் கோபத்தை தூண்டுறக்க என்ன செய்வான், வேலைகளை பார்ப்பான். ஒரு மனுஷனுக்கு திருடுறதுல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் திருடுவதற்குண்டான வழிகள், அதாவது எந்த பாவத்தில் மனிதன் வீழ்வதற்கு பலகீனமானவனாக இருக்கிறானோ அந்த பாவத்தை அவனிடத்தில் தள்ளி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறி கொண்டு வந்து மனிதர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக போகின்ற போது, அல்லாஹுவுடன் பேசுவதற்காக தூர் சினா மலைக்கு சென்ற நிகழ்வு நமக்கு தெரியும் அல்லவா? அந்த நிகழ்வில் ஒன்று வருகிறது. அவங்க சைத்தானை சந்தித்தாங்க. அப்போ சைத்தான் சொன்னானா, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, தௌபா செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் அல்லாஹ்ட்ட கேட்குறீங்களா, எனக்காக நீங்கள் பரிந்துரை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி, ஃபஷ்ஃபஉலி இலா ரப்பிக யதூபு அலை, எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிபாரிசு பண்ணுங்க, நான் தௌபா பண்ணுறேன், அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா நான் ஓகே ரெடியாக இருக்கேன் அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அவனுக்காக துஆ செஞ்சாங்க, கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், அவனோட விதி முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், என்னிடத்துல சிபாரிசு செய்கிறீங்க, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை செஞ்சானா அவனுக்கு தௌபா மன்னிப்பு கிடைக்கும். கது உமிர்து அன் தஸ்ஜுத அலி கபரி ஆதம், ஆதமுக்கு தான் சஜிதா செய்யாதனால தான் இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு, அதனால் போய் ஆதமுடைய கபருக்கு சஜிதா செய்ய சொல்லுங்கள், அவனை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொன்னான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை போய் சொன்னால் கண்டிப்பாக அவன் ஏற்றுக்குவான், அவனும் தௌபா செஞ்சு நல்ல மனுஷனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி உனக்கு சொன்னான், நீ போய் சஜிதா செஞ்சுட்டு வா. வந்துச்சு அவனுக்கு கோபம். லமஸ்ஜுது ஹய்யன் அஸ்ஜுது பிஹி மையிதா, அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே நான் சஜிதா செய்ய மாட்டேன், இப்போ மௌத்தா போனதுக்கு அப்புறமா போய் நான் சஜிதா செய்வேன், அல்லாஹ் முடியாது. இருந்தாலும் அவன் சொன்னான், எனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி அல்லாட்ட நீ பேசுனியல்ல, அதனால உனக்கு சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் சொன்னான், 3 இடத்தில் நான் இருப்பேன், மனுஷனை அங்கே தான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், எப்பொழுதெல்லாம் மனிதன் கோபப்படுகிறானோ கோபப்படுகின்ற இடத்தில் நான் இருப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பைன்னி அஜிரி மின்க மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுகிற இடங்களெல்லாம் நான் இருக்கிறேன், அதனால கோபப்படுகின்ற இடத்திலே நான் இருப்பேன் அப்படின்பான். 2வது, வதுகுருன்னி ஹீன தல்கி ஸஹஃப், எங்கெல்லாம் மனிதன் ஊர்ந்து செல்கிறானோ செல்கின்ற இடத்திலெல்லாம், தவழுகின்ற இடத்திலெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னா 2வது. 3வது சொன்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதல்லவா, அந்த குழந்தை பிறக்கின்ற போது நான் அங்கே இருப்பேன். ஒரு இன்னொரு செய்தியும் எக்ஸ்ட்ரா சொன்னான், எந்த மனுஷனும் தனக்கு
கல்யாணம் முடிப்பதற்கு தடையில்லாத பெண்கள் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். மூணாவது ஆளாக நான் அங்கே இருப்பேன். ஒரு பெண்ணோடு தனியாக பேசுவதோ ஒரு பெண்ணோடு தனியாக இருப்பதற்கோ எந்த ஒரு ஆணும் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மூன்றாவது ஆளாக இருந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தான் எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுப்பேன் என்ற அந்த சில பாயிண்ட்டுகளில் சொல்கிறான். எப்படியாவது இந்த மனிதனை வழிகெடுத்து கொண்டு போய் நரகத்தில் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த ஷைத்தானிடத்திலிருந்து நாம் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடணும். எல்லா நேரமும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் நம்ம எங்கே போனாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா அவுது பில்லா. பாத்ரூமுக்கு போகிறோம்னா அவுது பில்லா. ஏன்னா அங்கே தான் அவன் இருப்பான். டாய்லெட்டில் போனால் சீக்கிரம் வெளியே வந்துருங்க அப்படின்னு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கே ஷைத்தான் குடியிருக்கின்ற இடம். அங்கே அதிக நேரம் போய் உட்காந்துருக்காதீங்க. அதிக நேரம் உட்காந்து மொபைலு ஃபோன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அதில் நிறைய நேரம் கழிக்கிறவங்க எத்தனையோ பேர். ஆனால் அங்கே கெட்ட ஷைத்தான்களும் ஜின்களும் அங்கே குடியிருக்கின்ற இடம் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் உள்ளே போகின்ற போதே நீங்கள் என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடிட்டு போங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டாகிறதோ, உங்களை திடுக்கிட செய்கின்ற நிகழ்வுகள் நடக்கிறதோ, தூங்கும் போது திடீர்னு ஒரு கெட்ட கனவு வருது, எந்திரிச்சு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு இடதுபுறத்தில் 3 முறை துப்புங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகின்ற போது உங்களுக்கு ஏதாவது கெட்ட நினைப்புகள், தொழுகையிலிருந்து கவனை திசை திருப்புற மாதிரி மோசமான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிறதா, அப்ப சொல்லுங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். ஏன்னா அங்க எல்லாம் ஷைத்தான் மனுஷன் எங்க எல்லாம் இருப்பானோ அந்த எல்லா இடங்களிலும் எல்லா செயல்பாடுகளும் அவன் உள்ளே கலந்து அவனை விளையாடுகிறான், அவனை கெடுக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய ஜக்காத்து பொருள்கள்லாம் சேகரித்து வச்சிருந்தப்போ அதை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாவலனாக என்னை காவலாளியா போட்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நைட்டு நடுநசி இருக்கும், ஒரு ஆள் வந்தான் அந்த பொருளை திருடுறதுக்கு. கையும் களவுமா பிடிச்சிட்டேன் ஆளை. அவன் இல்லைங்க என்னை விட்டுருங்க, குடும்பத்தில் கஷ்டம், என்னால் கடுமையான தேவை எனக்கு இருக்குது, என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, அதனால தான் திருட வந்தேன், இனிமேல் இதை செய்ய மாட்டாங்க, விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சனா. இறக்கப்பட்டு விட்டுட்டாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. காலையில் வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன ஒருத்தன் வந்தானா ராத்திரி, உன்னை நீ பிரிச்சியே, அந்த ஆள் என்ன சொன்னான் அப்படின்னு. இல்லை இப்படி வந்தான், எனக்கு ரொம்ப வறுமைன்னா விட்டுட்டேன். இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த நாளும் வருவான் பார்த்துக்கன்னாங்க. 3 நாள் அதே மாதிரி நிகழ்வு, அதே மாதிரி அதே புலம்பல், கஷ்டம், என்ன விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. இறக்கப்பட்டு விட்டு விட்டார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. 4வது தடவை வரும்போது பிடிச்சிட்டாங்க, விடமாட்டேன். 3 நாள் வந்த கெஞ்சன, கஷ்டம்னு சொன்னேன், புள்ள குட்டியெல்லாம் பட்டினியா கிடக்குதுன்னு சொன்னேன், விட்டுட்டேன். நீ ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி உன்னை விட மாட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டான் அவன். அப்ப அவன் சொன்னான், என்னை விட்டேன்னா உனக்கு சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன், அந்த விஷயத்தை நீ கடைபிடித்தால் உனக்கு மிகுந்த பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னால ஆயத்தில் குர்சியை ஓது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு துவங்குகின்ற அந்த ஆயத்தில் குர்சியை ஓதனேன்னா காலையில் வரைக்கும் ஒரு வானம் வரை அல்லாஹு உனக்கு பாதுகாப்பதற்கு அவனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நியமிக்கிறான். ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அவன் சொன்னான். சரின்னு விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆயத்துல் குர்சியை ஓத சொன்னான், ஓதுனா ஒரு மலக்கு பாதுகாப்புக்கு வருவார், ஷைத்தான் பக்கத்தில் கூட வரமாட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
இரவு இந்த 3 நாள் அவங்ககிட்ட வந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு திருடிட்டு போனானே, யாருன்னு தெரியுமா அப்படின்னாங்க. தெரியாது அப்படின்னாங்க. அப்போ சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தான் ஷைத்தான். உன்கிட்ட வந்தவன் ஷைத்தான். அவன் உன்னிடத்திலே வந்து உன்னை திசை திருப்புவதற்காக இந்த வேலைகள்லாம் பார்த்திருக்கிறான். ஆனா நீ உஷாரா இருந்தனால உன்னிடத்திலே இந்த ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு, அவன் பொய்யன்தான். எப்போ அவன் பொய் தான் பேசுவான். ஆனாலும் இன்றைய தினத்திலே அவன் உன்னிடத்திலே உண்மையை பேசிவிட்டு சென்றிருக்கிறான். புகாரியில வருது இந்த ஹதீஸ். உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிறான். இப்ப யாரெல்லாம் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு நாளும் ஓதுகின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து, அவன் கெடுதியிலிருந்து ஒரு பாதுகாப்பும், ஒரு பாதுகாக்கின்ற மலக்கையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு புரிய முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். அல்லாஹ்ட்ட நீங்க வந்து துஆ செய்யுங்க, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அந்த ஷைத்தான் என்னிடத்தில் வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நபியே நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். இப்போ இந்த துஆவையும் ஓதிக்கணும். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் அப்படின்னு இந்த துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து நமக்கு பாதுகாப்பதற்கு ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல்ல சொன்னது ஆயத்துல் குர்சி. ரெண்டாவது இந்த ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு இந்த துவா, குர்ஆனில் வரக்கூடிய துவா. மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்மளாம் படித்தோம்ல சின்ன பிள்ளையில, 4வது கலிமா தௌஹீத் அப்படின்னு. அந்த கலிமா தான் இது. இந்த கலிமாவை வந்து யாரு ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுகிறாரோ, அப்படி 100 தடவை ஓதுபவர்களுக்கு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவதா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய 100 பாவங்கள் அழிக்கப்படும். ஒருத்தர் வந்து காலையில் இந்த துவாவை ஓதினால் மாலை வரைக்கும் ஷைத்தானினிடத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி சாயங்காலம் அவர் ஓதினார்னா காலை வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த கலிமா அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய கடைசியில விளக்கும் போது சொல்லுகிறார்கள், இதை விட ஒருத்தர் அதிகமான ஒரு நன்மையை செஞ்சு விட முடியாது. ஒன்று அவரு 100 தடவை ஓதுறதை விட 200 ஓதணும். அப்படி ஓதுகின்ற போது அல்லது இதை விட ஒரு முக்கியமான நல்ல செயல் அவர் செய்யணும். செஞ்சாதான் இதை விட முந்தியவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு இந்த 4வது கலிமாவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே வாழ்ந்து இந்த ஷைத்தான் எப்பொழுதெல்லாம் நம்மை தீண்ட வருகிறானோ அந்த நேரத்திலே உணர்வு பெற்று அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவர்களாகவும் ஷைத்தானை விட்டு முழுமையாக பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.